எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் நேத்திக்கான எபிசோடில் சாச்சனா பயங்கரமாக அழுதுருப்பாங்க. ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தோம்னா அந்த 100 தோப்பு காரணம் கொடுத்ததுனால அழுதுருப்பாங்க அப்படின்ற அந்த கண்டென்ட் தான் ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கு. ஓகேவா? திடீர்னு ஒரு சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பவித்ரா அக்கா திடீர்னு வாழ்னு கத்துது. என்னென்னு பார்த்தோம்னா, அவன் சொல்லியிருக்கணும்ல வலிக்குதுன்னு கால் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தா அது பண்ணியிருப்பாங்களான்ட்டு ஜெஃப்ரி மேலேயே குத்தம் சொல்லிகிட்டு இருக்கு அந்த அக்கா. ஓகேவா? அவன் ஃபஸ்ட்டு கேட்டான், நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, நான் 100 தான் பண்ணணுமான்னு 2-3 டைம் கேட்டான். அவன் கேட்காம கிடையாது. ஓகேவா? அவன் வேறு மாதிரி கேட்டான். இப்போ இதுவே நீங்கள் இப்படி வச்சு பாருங்களேன். இந்த டாஸ்க்கு நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த வாரம் ஃபுல்லாக பெருசாக இந்த கண்டென்ட் இருந்திருக்காரு. சேதுபதி என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன எப்படி இருக்கீங்க, ஒன்றுமே இல்லையே அப்படி கேமில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ என்ன சொல்லுவாங்க, பாய்ஸுக்கு கேம் விளையாடவே விருப்பம் இல்லை, அவங்க வந்து பார்த்தோம்னா நாங்கள் சொல்கிற டாஸ்க் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. சேதுபதி என்ன சொல்லுவார், பண்ணி தான் பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா என்னென்னு பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை எப்படி மாற்றிருப்பாங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு இவங்க சாதகமாக கேமை கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அந்த பவித்ரா அக்காவை கேட்டு விட்டாங்களாம். பக்கத்தில் தானே இருந்தீங்க, நீங்கள் என்ன கேட்கலையா அப்படின்ட்டு சாச்சன்கிட்ட கேள்வி கேட்கலன்னு கேட்டாங்க. பவித்ரா அக்காவும் பண்ணுன்னு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்த ஆள் தான். ஓகேவா? அதை கேட்டுட்டாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக ஜெஃப்ரியை பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கு. ஜெஃப்ரி வந்து சொல்லியிருக்கலாம்ல, கால் வலிக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏம்மா நீ சொல்லியிருக்கணும்மா, கிளானின்ட்ட போய்ட்டு எதிர்த்து பேசியிருக்கணும். இது வந்து 100 இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கணும். ஒன்றும் இல்லை, பவித்ராவையும் சாச்சனாவையும் உட்கார வச்சு இப்போ 100 போட விட்ருக்கணும். அப்போ தெரியும் என்ன வழி என்ன ஏதுன்ட்டு. சும்மா ஒருத்தனை போய் வந்து பார்த்தோன்னா குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உன் மேலே தப்பு இருக்குது, நீ வந்து எதிர்த்து கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இது. நீ வந்து கேட்கல அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் சொன்னதுனால ஜெஃப்ரியை போட்டு நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஓகேவா? இந்த பிள்ளைய எவனோ வந்து பார்த்தோம்னா, நீ வீட்டில் பேசவே மாட்டேறமான்னு தெரியாமல் சொல்லிவிட்டான். அதுக்காக சும்மா எல்லாத்துக்கும் நொய்ன்னு வாழ்னு நீ அப்படி இப்படின்னு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா?